வணக்கம். இது எண் 2, அதாவது சந்திரனோட ஆதிக்கம் பத்தின ஒரு சின்ன பார்வை. எண் கணிதம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ் நம்மளோட குணத்தையும் வாழ்க்கையும் எப்படி பாதிக்குதுன்னு சொல்றது தான். இதுல நாம குறிப்பா நம்பர் 2 பத்தி பார்க்க போறோம். இவங்கள சந்திரன் ஆள்றதால ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாவும் கற்பனைத்திறன் அதிகமா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களோட பலம் பலவீனம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பயங்கரமான கற்பனை திறனும் கலை நயமும் மத்தவங்க மேல இரக்கமும் இருக்கும். ஒரு மாதிரி பெண்களோட மென்மை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனைன்னு வந்தா துவண்டு போக மாட்டாங்க. அப்படி நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து நின்னு ஜெயிச்சுடுவாங்க. ரெண்டாவதா, இவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன சவால் என்னன்னா, மனசுல அடிக்கடி குழப்பமும் சந்தேகமும் வந்துகிட்டே இருக்கும். இதனால டக்குன்னு ஒரு முடிவெடுக்க கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. சில சமயம் ரொம்ப எமோஷனல் ஆகுறதும் உண்டு. கொஞ்சம் சோம்பேறித்தனமும் வேலைய தள்ளி போடுற குணமும் இருக்கலாம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களோட வெற்றி தோல்வியில ஒரு பெண்ணோட பங்கு இருக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தன்னம்பிக்கைய வளர்த்துக்கிட்டு அந்த சந்தேகப்படுற குணத்தை குறைச்சிக்கிட்டா நல்லா முன்னேறலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் கூடுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா, எண் 2 ஆதிக்கத்துல இருக்கிறவங்க கற்பனை வளம், உணர்திறன் கொண்டவங்க. ஆனா இவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலும் மன உறுதியும் ரொம்பவே முக்கியம்.